உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் மிக முக்கியமான சூத்திரதாரி பிள்ளையான் தான். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அதிரடி கருத்து. வசீம் தாஜுதீன் கொலையின் பின்னால் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச. விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. மஹிந்த ராஜபக்சவின் பிரதான மெய் பாதுகாவலரிடம் நடத்தப்பட்ட விசாரணை. வெளிவந்த பல உண்மைகள். கெசல் பத்ர பத்மேவை தடுப்பு காவலில் வைத்திருப்பது குற்றம். கெசல் பத்ர பத்மேவின் தாயார் நீதிமன்றத்தில் முறைப்பாடு. வீட்டை தற்போது ஒப்படைக்க முடியாத நிலையில் உள்ளோம். மஹிந்த தரப்பின் அதிரடி அறிவிப்பு. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் டிபண்டர் ரக வாகனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவால் பயன்படுத்தப்பட்டதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளன. சிரிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட டிஃபண்டர் ரக வாகனம் ஒன்று வசீம் தாஜுதீனை கடத்த பயன்பட்டதாக கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் 20 அன்று குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தது. இதன் பின்னணியில் சிரிலிய சவிய அறக்கட்டளையை நடத்தி வந்தது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சதான் என்பதும் வெளிவந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெசல் பத்ர பத்மே, பெகோஸ் சமன், தெம்பிலி லஹிரு, கொமாண்டோ சலிந்து மற்றும் பாணந்துரை நிலங்க ஆகியோரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழுவுடன் நெருக்கமாக பணியாற்றிய அருண விதானகமகி அல்லது கச்சா என்பவர் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று பல்வேறு குற்றம் தொடர்பிலான உண்மைகளை பகிரங்கப்படுத்தியிருந்தார். சர்ச்சைகள் வலுத்த நிலையிலேயே சந்தேகத்திற்கிடமான முறையில் கச்சா கடந்த பிப்ரவரி மாதம் 18 பெக்கோசமனின் உத்தரவின் பேரில் சம்பத் மனம்பரியின் ஆயுதங்களினால் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கச்சாவின் மனைவி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிசிடிவி காணொலியின் அடிப்படையில் தாஜுதீன் கொல்லப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்தவர்களில் ஒருவராக கஜா இருப்பதாக அவருடைய மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனினும் அந்த கருத்தை கஜாவின் மகன் மறுத்துள்ள நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. පාලකයන් මීට සම්බන්ධ බවට විශේෂයෙන් ඔබ දන්නවා මහජනයා මේ වෙනකොට විශාල වශයෙන් තොරතුරු ලබා දෙමින් තියෙනවා. ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றும் நோக்கில் கடந்த 2019 ஆண்டு நாட்டில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஆட்சிக்கு வந்த பல அரசுகளும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியையும் இதுவரையில் பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயமானது பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் முழுமையான தொடர்புள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே இதை நான் குறிப்பிடுகின்றேன் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த தாக்குதல் தொடர்பில் உரிய நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அரசாங்கம் இப்போது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் சில தினங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 3 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலர் நெவில் வன்னியாராட்சி பாதுகாப்பு படைகளின் மோசடியான பதவிகளை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோசித ராஜபக்சவுக்கு சட்டவிரோதமாக கடற்படையில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டதை போலவே நெவில் வன்னியாராட்சிக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்த பாதுகாப்பு படையில் சிலருக்கு இந்த முறையில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோதமான சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சி இம்மாதம் 17 வரையில் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் மேலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாமதத்திற்கு முதன்மையான காரணம் வீட்டில் உள்ள பொருட்களை பெறுவது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே நிலவும் நெருக்கடியாகும். முன்னாள் ஜனாதிபதியின் உடைமைகளை அகற்றுமாறு ஜனாதிபதி செயலகம் உத்தரவிட்டுள்ளது.
இருப்பினும் வீட்டில் உள்ள அனைத்து அரச உடைமைகளையும் அரசாங்கம் பட்டியலிட்டு ஆய்வு செய்த பின்னர் அவரது தனிப்பட்ட உடைமைகள் அகற்றப்படும் எனவும் மஹிந்த ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த முடிவுக்கான காரணம் முன்னாள் ஜனாதிபதி தனது உடைமைகளை முதலில் அகற்றினால் பின்னர் அரசாங்க சொத்தை அபகரித்ததாக குற்றம் சாட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி முதலில் தனது தனிப்பட்ட சொத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு சொந்தமான பொருட்களுக்கு மேலதிகமாக விஜயராம மாவட்டத்தில் உள்ள பங்களாவில் தற்போது பிரதமர் அலுவலகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு சொந்தமான அரசு சொத்துக்களும் உள்ளமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளவர்களில் மிக முக்கியமானவர்களாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் மொட்டு கட்சியின் நாமல் ராஜபக்ச மற்றும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கூட்டு எதிர்க்கட்சியின் தலைமையில் கொழும்பில் பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியாக இணைந்து எடுக்கப்படும் பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆட்சிக்கு எதிராக எதிரணியினர் ஒன்று சேர ஆரம்பித்துள்ளார்கள் என்பதும் தற்போது தெரிய வருகின்ற விடயமாகும். தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெசல் பத்ர பத்மே என்பவரின் தாயார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ட்ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரீட் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கெசல் பத்ர பத்மேவை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருப்பது சட்டவிரோதமானதாகும். போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கும்போது கெசல் பத்ர பத்மேவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது என உத்தரவிடுமாறு இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த ட்ரீட் மனு எதிர்வரும் 23ஆம் திகதி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச விபரித்த புவக் தண்டாவ சனாவுடன் எந்த அரசியல் தொடர்பும் எமக்கு இல்லை என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. மேலும் வீரவம்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பாக விசாரணை நடத்துமாறும் குற்றப்புலனாய்வு துறையிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ருவான் செனரத், விமல் வீரவம்ச கூறியது போல் ஜனாதிபதியோ அல்லது கட்சி தலைவர்களோ சம்பந்தப்பட்ட நபருடன் எந்த தொடர்பிலும் இருக்கவில்லை. இந்த தவறான அறிக்கைகள் தொடர்பாக வீரவம்ச மீது தேசிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை எடுக்கும். இது ஒரு தீவிரமான அறிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு புவாவின் சாவுடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. ஜனாதிபதியோ அல்லது வேறு எந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவரோ அவரது வீட்டிற்கு செல்லவில்லை. விமல் வீரவம்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை திசை திருப்புவதற்காகவே சிலர் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.